வணக்கம். நான் மகேந்திரன். கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய ஜோதிட கருத்து, சமீபத்தில் ரொம்பவும் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைந்தது ஒரு 50 பேர் வச்சுக்கலாமே. சமீப காலமாக ஒரு 3 மாதத்துக்குள்ள என்கிட்ட வந்து நிறையா பெண்கள், அதில் அம்மா தாய்மார்கள்னு சொல்லுவோம். அவங்க சொல்லக்கூடிய என் பையன் கொரோனா காலத்துக்கு முன்னால வரைக்கும் நல்லா படிச்சுட்டு நல்ல விதமா இருந்தாங்க. இந்த கொரோனாக்கு அப்புறம் பையன் அப்படியே அவன் கேரக்டர்ல இருந்து எல்லாமே மாறி போச்சுங்க. தலைமுடியே என்னென்னமோ மாதிரி என்னமோ இந்த ஏதோ புதுசா இப்போ ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஒரு பையனை பார்த்து இன்னொரு பையன் அதே மாதிரி செய்யறான் அப்படின்றது. அதனால இந்த தலைமுடியை பறந்து விரிச்சு வச்சுக்கிறதுக்குன்னு பேர் எனக்கு கரெக்டா தெரியல ஆங்கிலத்துல. எதுப்பா? புள்ளிங்கோவா? என் மனைவி சொல்றாங்க புள்ளிங்கோன்னு சொல்றாங்களாமா. ஸோ அந்த மாதிரி தலைமுடியை வச்சுக்கிட்டு படிக்க வேண்டிய வயசுல பசங்களோட சேர்ந்துட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு என் நேரம் பார்த்தால் நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறது வர்றது, அப்போ படிப்பை தவிர மற்ற விஷயங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க. ஸோ இது எதனால அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னதுனால அந்த இடத்துல நான் இந்த வீடியோ தர்றேன். இது எதனால இந்த மாதிரியான அமைப்பு வருதுன்னா, பொதுவாக நான் சொல்லக்கூடிய இதுக்கு முன்னால் நான் என்னுடைய வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன். அது நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், பார்த்துக்குங்க. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஜாதகங்கள் என்றைக்கும் ஒரே மாதிரி செயல்படாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல இந்த பசங்க மட்டும் எப்படி ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் அதே மாதிரி மாறிக்கிறாங்க பழகிக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல தான் நண்பர்களே நான் சொல்லக்கூடிய கருத்து, அந்த ராகுவை நான் பிரதானப்படுத்தி சொல்லுவேன். ராகு தன்னுடன் யாரு சேர்றாங்களோ அவங்கள அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை டியூன் பண்ணிக்கும், மாத்திக்கும். அப்போ இந்த மாதிரி இந்த ஒரு தலைமுடியை பறந்து விரித்து விட்டுக்கிட்டு அந்த புள்ளிங்கங்கிற ஸ்டைலோ அல்ல படிக்கிறத தவிர மற்ற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம் விளையாண்டுக்கிட்டு எப்போ பாரு மொபைலில் விளையாடுறதோ இல்லை தொடர்ந்து அதே மொபைலில் தான் என்னுடைய வீடியோவும் பார்ப்பீங்க. அப்போ அதே நேரத்தில் அந்த வீடியோவும் பார்க்கக்கூடிய அதே இதில் விளையாடுறதோ கேமிங்கோ இதெல்லாம் நிறையா பார்க்கறது பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு பலன் தருதோ பலன் தரலையோ அது ரெண்டாவது. ஆனால் இது தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அந்த பசங்களை தொடர்ந்து டியூன் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கு. இது எதுனால இங்கே ராகு தான் அங்கே பிரதானம். கம்யூனிகேஷன்னாலே ராகு தான். இங்கே இன்னைக்கு இந்த மொபைல் அந்த ராகுவோடைய முழு கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது ராகு தான், கட்டுப்படுத்தக்கூடியது ராகு தான். அப்போ இந்த ராகுவானவர் இந்த மொபைலை எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்த குரூப் சேட் பண்ணிக்கிறது, குரூப்பா ஷேர் பண்றது. அப்ப அந்த இடத்துல ஒரு பையனை பார்த்து இன்னொரு பையன் அதே மாதிரியான விஷயங்களை இது பண்றது, பழகிக்கிறது. அப்ப துணி எடுத்தாலும் ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் எடுத்தா எல்லாரும் பிளாக் கலராகவே இந்த ட்ரெஸ் கோடுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பயன்படுத்திக்கிறது. இது எல்லாமே இந்த ராகுவுடைய பிஹேவியர்னால வர்றது. அப்ப அந்த ஜாதகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுவுடைய டாமினேஷன் அதிகமா இருக்கும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் வட்டம், இந்த இடத்துல புதனை நண்பர்கள்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல ஏன் புதனை நண்பர்கள்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, புதன் தன்னுடன் சேரக்கூடியவங்களுக்கு தகுந்த மாதிரி அப்படியே மாறிக்குவார். அதுதான் பச்சவந்தி கிரகம்னு சொல்லுவோம் புதனை. பச்சவந்திக்கும் புதனுக்கு சம்மந்தம் இல்லை, பட் ஆனாலும் அதனுடைய ஒரு உதாரணத்துக்காக ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக பச்சவந்திங்கிறத கம்பேர் பண்றோம். அப்ப அந்த மாதிரி மாறிக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த புதன் தான் அந்த ராகுவோட கம்பைன் ஆகிறப்போ, அல்லது அது தசாவிலையோ புத்திகள்லையோ இல்லை பிறந்த ஜாதகத்திலேயோ இருக்கிறப்ப இந்த மாதிரி குழந்தைகள் தான் படிக்கிற வயசுல, அது ஒரு 8ஆவதுல இருந்து முக்கியமான அந்த 12ஆவது வரைக்கும் ஆகட்டும், அல்லது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அந்த முடிக்கக்கூடிய 3rd or 4th or 5th இயர் வரைக்கும், அது அந்த சப்ஜெக்டை பொறுத்து மாறுபடும். அவங்க படிக்கக்கூடிய எடுத்துக்கிட்ட இப்போ டிகிரி பொறுத்து வருஷங்கள் கூட குறைய வரும். அப்ப இந்த இடத்துல அந்த ராகுவும் புதன் தான் அவங்களுடைய என்டையர் அந்த ஆட்டிடியூடையும் ஆக்டிவிட்டியும் கம்ப்ளீட்டா மாத்துறது. அப்ப இந்த இடத்துல அந்த ராகுவுடைய தசை நல்ல விதமா இருந்தா அவங்க எப்படி இருந்தாலும் படிச்சு குடும்பத்துல அவங்க அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தை நல்ல விதமா வேலைக்கு போய் பூர்த்தி பண்ற அளவுக்கு அவங்களுடைய ஸ்டடீஸை முடிச்சுக்குவாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த ராகு கொஞ்சம் சரியில்லாம அங்கே லக்னாதிபதியும் பலவீனம் ஆயிட்டாதான் அந்த குழந்தைகள் அப்பா அம்மா பேச்சு கேட்காம அவங்களையும் வருத்தப்பட வச்சு அவங்களுடைய வாழ்க்கையும் அங்கே தொலைச்சிட்டு எதை எந்த காலத்துல செய்யணுமோ அதை செய்யாம காலம் கடந்து கவலைப்பட்டு நிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுத்துருது. ஸோ இந்த இடத்துல இந்த ராகு புதன்கிறதோ தசாவிதத்திலேயோ புத்தியிலையோ அந்தரத்திலேயோ அல்லது கிரக சேர்க்கையிலையோ எந்த விதத்துல வந்தாலும் இது படிக்கிற வயசுல அந்த குறிப்பிட்ட வாலிப வயசுல
வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒன்று பிடி இல்லாத ஒரு கத்தி மாதிரி. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது பெற்றவங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் அமையும். அப்போ அதை நாம எப்படி எடுத்துக்கிறது? இங்கே பரிகாரம் ஏதாவது செஞ்சால் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ராகு புதன் இந்த அமைப்புக்கு பொதுவாக பரிகாரமே ஒரே மாதிரி, ஜாதகமே ஒரே மாதிரி செயல்படாதுங்கிற பட்சத்திற்கு பரிகாரமும் ஒரே மாதிரி செயல்படாது. அப்போ இந்த இடத்துல அந்த ராகு கேதுவோட இந்த இதை மட்டும் எப்படி நீங்க பொதுவா ஒரு எல்லாருக்கும் பொருந்துங்கிற மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழலாம். அதற்கும் விளக்கம் நான் கொடுத்துறேன். இந்த தசா புத்தி அந்தரங்கள்ங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படிக்கிற வயசுல எல்லாரும் ஒரு குழுவா சேர்ந்து டிராவல் பண்ணுவாங்க, தனித்தனியா கிடையாது. அப்ப இந்த இடத்துலதான் அந்த ராகுங்கிறது அவுட்டர் ரிங். அப்ப வீட்டை விட்டு வெளியில குழந்தைகள் போயிட்டாலே வேலைக்காகவோ படிக்கிறதுக்காகவோ இந்த மாதிரி போறப்போ அங்கே முழுமையாக அந்த ராகு அவங்களை கண்ட்ரோல்ல எடுத்துக்குது. அப்ப அங்க பெத்தவங்களுடைய கண்ட்ரோல் வராது. அந்த அந்த இடத்துலதான் அந்த ராகு பழகிறவங்க தன்னுடன் டிராவல் பண்ணக்கூடியவங்களை அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணி மாத்திக்கும். இதைத்தான் உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட உண்டு. ஸோ மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து கர்மாஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பயணிங்கள் நட்புடன் நல்ல எதிர்காலத்தை நோக்கி. நன்றி. நான் உங்கள் மகேந்திரன். வணக்கம்.